எனக்கு பின்னாடி கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பனை மரங்கள் விதைக்கப்பட்டிருக்கு. கடலோரமாக கடல் மண் அரிப்பை தடுக்கிறதுக்கு ஒரு இயற்கை சார்ந்த விஷயத்தை இது யார் பண்ணாங்கன்னு தெரில. அவங்களுக்கு கோடான கோடி ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முன்பக்கம் கேமராவில் காமிக்கிறேன் பாருங்கள். கடல் மண்ணரிப்பை தடுக்கிற மாதிரி எக்கச்சக்கமான பனைமரத் தோட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. இது விதைக்கப்பட்ட பனை தோட்டம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். எந்த அளவுக்கு பனை தோட்டம் பாருங்கள். கண்ணு கெட்டின தூரம் பனை விதைகளை விதைச்சிருக்காங்க. இது அழகுக்காக விதைச்சதில்லை. கடல் தண்ணி இந்த கடல் அரிப்பு ஊருக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்காக இவ்வளவு பனை மரங்களை விதைகளாக விதைச்சிருக்காங்க கடலோரத்தில். பனை மரங்கள் பார்த்திங்கன்னா தமிழர்களுடைய வாழ்க்கையில் அழிக்க முடியாத ஒரு சின்னம். தமிழர்களுடைய ஒரு பாரம்பரிய ஒரு விஷயம் இந்த பனை மரம். இந்தளவுக்கு விதைச்சிருக்கிறத பார்க்கல எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இவ்வளவு பனை மரங்கள் விதையை எடுத்துகிட்டு விதைச்சி இந்த கடலோரத்தில் இந்த பனை தோட்டம் என்ற மாதிரி ஒரு அழகை உருவாக்கியிருக்காங்க. அது ரொம்ப பார்க்கவே ஆச்சரியமாகவும் அழகாகவும் இருக்குங்க. இயற்கை சார்ந்த பதிவில் மீண்டும் சந்திக்கிறேன். நான் உங்கள் தமிழ்மண்.